உங்க அம்மா கிட்ட சொல்லி உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போட சொல்லுங்க. நான் ரொம்ப கண்ணு வச்சிட்டேன். முதல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு துண்ணூறு போட சொல்லு. அது பேய் பிடிச்சாதானே போடுவாங்க. அதுக்கு தான் மச்சான், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்ல அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுமா? நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் சங்கு உனக்கு தான். நான் போட்ட போஸ்டுக்கே 4 லைக் தான் போடுறீங்க. ஆனா அதுல கமெண்ட் பண்ண பொண்ணோட கமெண்ட்டுக்கு மட்டும் 40 லைக் போடுறீங்க. என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நட்சத்திர ஜன்னலின் பாட்டு போட்டு விடு என் தெய்வமே. நல்ல வேலை, வீடு கார்லாம் வாங்கி செட்டில் ஆயிடுறேன். அதை விட்டுட்டு தினமா ஒருத்தன் சொல்றான் ரொட்டி தான் சிறந்தது, பிரெட் 5 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, சோறு கெட்டு போகும், களி கெட்டு போகும், கூழ் கெட்டு போகும். கெட்டு போகின்ற உணவை சாப்பிடுகின்றவர்களை விட கெட்டு போகாத உணவிற்கு உரியவர்கள் பாரம்பரியம் மிக்கவர்கள் ஒருத்தன் போட்டான். அதை எவனோ மாப்பிள ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன சாப்பிட்டதெல்லாம் தொண்டையிலே நிக்குதா? குச்சி வச்சு குத்தணுமா? நெக்கு சிரிப்பே வரல. லைட்டா சாப்பிட்டு இருக்கோம். பில்ல மட்டும் நீங்க பே பண்ணிடுங்க. பொண்டாட்டியிடம் மன விட்டு பேசினா சண்டையே வராதுன்னு ஒருத்தன் சொன்னான். உன் பேச்சை கேட்டு நான் பேசுறேன் பாரு, அப்பதான் சண்டையே வந்தது. கஞ்சோ கூழோ கௌரவமா வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். அம்மா, மீன் சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியுமாமே. கண்ணு நல்லா இருந்தா மட்டும் நான் வினோதி போய் ராக்கெட் விட போறியா? புரட்டாசி முடிகிற வரலாம் மூணு நடுக்கணும். அம்மா, என்னம்மா அடி